நாட்டிலே கூடுதலான குற்றச் செயல்கள் அன்று தொடக்கம் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்திலே 1956ஆம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை தமிழர்களுக்கான அந்த நீதி மறக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுக்கு எதிராக குற்றச் செயல்கள் நடைபெற்றுக் கொண்டே வந்திருக்கின்றது. அந்த வகையிலே 1956ஆம் ஆண்டு தமிழின படுகொலையானது ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலும் கூட அந்த தமிழின படுகொலையானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கான நீதி விசாரணை என்பது இன்னமும் இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதுதான் மிக கவலைக்குரியதும் வேதனைக்குரியதும் விடயமாக இருக்கின்றது. இப்போது இந்த ஆட்சி பீடத்திலே ஏறி இருக்கின்ற NPP அரசாங்கத்தினர் அவர்களின் அந்த காலத்திலே JVP காலத்திலே நடைபெற்ற பட்டலாந்த படுகொலை சம்பந்தமாக சித்திரவதை முகாம் சம்பந்தமான பிரேரணையை அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே கொண்டு வர இருக்கின்றார்கள். அதேபோல் எத்தனையோ படுகொலைகள், இனப்படுகொலைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கின்றது. 1983ஆம் ஆண்டு ஜூலை படுகொலை, இதிலே 2000க்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதேபோல் உடும்பங்கள படுகொலை, அதேபோல் சத்ருகொண்டாம் படுகொலை, யாழ்ப்பாணத்திலே தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெறுகின்ற போது ஏற்பட்ட படுகொலை, இப்படி ஏகப்பட்ட படுகொலைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே 1.5 லட்சம் மக்களுக்கு மேல் இனப்படுகொலை செய்யப்பட்டது. அதற்கு நீதி விசாரணை இன்னும் நடைபெறவில்லை. அதனால் தான் தமிழ் மக்கள் இன்றும் கூட இந்த உள்நாட்டு பொறிமுறையிலே, நீதி பொறிமுறையிலே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் சர்வதேச விசாரணை அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். இங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களது பிள்ளைகளை, உறவுகளை ஒப்படைத்தவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். இதற்கு முன் பேசிய எங்களது அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு கருத்தை இந்த பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். பிள்ளையானவர்கள் கொள்ளைகளை செய்துவிட்டு அவர் நடமாடுகின்றார் என்று, அவருக்கு எதிராக நடவடிக்கையை பற்றி கூறியிருந்தார். அவரது குற்றச் செயல்களை பற்றி கூறியிருந்தார். ஆனால் இந்த அரசு அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதனையும் இந்த இடத்திலே நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது? கடந்த காலத்திலே இருக்கின்ற அரசு இந்த இனப்படுகொலைக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் தான் அந்த நீதித்துறையிலே, பொறுமுறையிலே தமிழ் மக்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு, இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி நீங்கள் பட்டலாந்தை சித்திரவதை முகாமிலே நடந்த அந்த கொலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீர்களோ, அதே போல் எங்கள் தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலைக்கு எதிராக நடந்த ஒவ்வொரு வன்முறைக்கும் எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் இந்த அரசு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டில் மட்டுமல்ல, சர்வதேசத்துக்கு கூட இங்கே இழைக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது வெளிப்படுத்தப்படும் என்பதனையும் இந்த இடத்திலே குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மேலும் மக்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது போலீசாரினாலும் ஏனைய அமைப்பினராலும் வலுக்கட்டாயமாக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் இன்று தள்ளப்பட்டிருக்கின்றது.